இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மீஷோலேருந்து கொஞ்சம் ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். அது எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ பிரித்து பார்த்தோம். இன்றைக்கி எல்லாமே கொஞ்சம் பெரிய ப்ராடக்ட், நல்லா வெயிட்டான ப்ராடக்டாக வாங்கியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு நம்ம இப்போ பிரித்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நம்ம வந்துட்டு நெக் ஃபேன் வாங்கியிருக்கோம். இதை நம்ம ஈஸியாக வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வாக்மேன் மாதிரி கழுத்தில் மாட்டிக்கலாம். வெளில எடுத்துகிட்டு போகிறதுனால நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரோஸ் கலரில் கொடுத்துருக்காங்க. ரோஸ் அண்ட் ஒயிட் கலரில் மாடல் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் 2 ஃபேன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு பட்டன் இருக்குது. நம்ம அதை இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா இது சுற்றுது. ஒரு சைடு மட்டும்தான் ஃபேன் ஒர்க் ஆகுது. மொத்தம் நம்ம 3 விதமாக இதில் ஸ்பீட் வச்சுக்கலாம். இன்னொரு டைம் அழுத்துறேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சுற்றுது, இன்னொரு தடவை இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சுற்றுது. ஆனால் ஒரு சைடு மட்டும்தான் சுற்றுது, இன்னொரு சைடு ஒர்க் ஆகவே இல்லை. வேறு எதுவும் பட்டனும் கொடுக்கல. இது கூடவே ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது சார்ஜபிள் தான். நம்ம சார்ஜ் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெயில் காலத்தில் நம்ம வெளில எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணோன்னா நமக்கும் ஈஸியாக இருக்கும். இதில் நல்லா காற்று வருது சூப்பராக. இது இப்போ இந்த ஒரு சைடு மட்டும் தான் சுற்றிட்டு இருந்துச்சு. நம்ம சார்ஜ் போட்டு இன்னொரு தடவை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ரெண்டும் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த கலரும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். இதான் நெக்ஸ்ட் ப்ராடக்ட். இதில் ஒரு பப்பிள் ரப்பர் வச்சு சுற்றிருக்காங்க. இதான் அடுத்த ப்ராடக்ட். நம்ம வந்துட்டு உட்டன் ட்ரே தான் வாங்கியிருக்கோம். இது மேலே ஃபுல்லாக வந்துட்டு அயனில் கொடுத்துருக்காங்க. இங்கே உள்ள ட்ரே மட்டும் வந்து உட்டனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஒர்க்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. இங்கே பின்னாடி வந்துட்டு 3 ஸ்டாண்ட் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம ஈஸியாக வச்சுக்கலாம், ஆடாது. இதில் 2 ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க நம்ம ஈஸியாக வச்சு தூக்குறதுக்கு. இது சுற்றி உள்ளது ஃபுல்லாகவே வந்துட்டு அயன் தான். நல்லா ஸ்ட்ராங்காக வெயிட்டாக இருக்குது நல்லா இந்த ட்ரே. எனக்கு இந்த ட்ரே ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸ்பேஸும் நிறையாவே இருக்குது இதில். ஃபுல்லாக நம்ம இதில் நிறைய பொருள் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். எனக்கு இந்த ட்ரே ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு நம்ம பிரித்து பார்த்துடலாம். இது வந்துட்டு ஒரு கிளாஸ் ஐட்டம், அதனால இதிலே ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பார்த்து பிரித்து சொல்லி. உள்ளேயும் ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க. நல்லா சேஃப்டியாக தான் பேக் பண்ணி கொடுக்குறாங்க. இதான் அடுத்த ப்ராடக்ட். நம்ம கிளாஸ் பவுல் வாங்கியிருக்கோம். இதில் 2 பீஸ் வந்து காம்போ ஆஃபரில் கொடுத்துருக்காங்க. நல்லா இது திக்காக கொடுத்துருக்காங்க. நல்லா வெயிட்டாக இருக்குது. இதை பார்த்தாலே தெரியும் இந்த கோட்டிங் எவ்வளோ மொத்தமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நல்லா திக்காக இருக்குது. பவுல் நல்லா பெருசாக இருக்குது, வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பவுல் வந்து 2 லிட்டர் அளவுக்கு இதில் ஸ்பேஸ் இருக்குது. வெயிட்டாக ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. டேமேஜ்லாம் எதுவுமே இல்லை.
ப்ரைஸ்க்கு ரொம்பவே ஒர்த்தபிள். இதான் லாஸ்ட் ப்ராடக்ட். நல்லா பெருசாக இருக்குது. நம்ம என்ன இருக்குன்னு இதில் பிரித்து பார்த்துருவோம். ஏற்கனவே இது பிரித்து தான் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. இதில் பேக்கிங்கே வந்துட்டு சரியில்லை. இது நாங்கள் ஆர்டர் போட்டு ரொம்ப நாள் கழித்து தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. இதை கிட்டத்தட்ட நாங்கள் 3-4 தடவை வந்துட்டு ஆர்டர் போட்டுட்டோம். போட்டதுக்கப்புறம் தான் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. நாங்கள் ஆர்டர் போட்டு அவங்க ரிட்டன் அவங்களே வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்காமலே ரிட்டனாக போட்டுகிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி பெரிய ப்ராடக்ட்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து நம்ம ஒரு ஸ்டீல் ட்ராலி தான் வாங்கியிருக்கோம். இதில் மொத்தம் 4 கண்டெய்னர் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. நான் இதை ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ட்ராலி கொடுத்துருக்காங்க. கீழே வந்துட்டு வீல் கொடுத்துருக்காங்க 2 ஸ்டாண்ட்லேயுமே. இதை வந்து நம்ம இப்போ ஒன்று ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இந்த கண்டெய்னரில் வந்துட்டு இந்த 3 இடத்துல ஸ்க்ரூ இருக்குது. ஆனால் இந்த ஒரு இடத்துல ஸ்க்ரூ இல்லை. அதே மாதிரி 3 கண்டெய்னர்லேயுமே அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஸ்க்ரூ இல்லாமல் இருக்குது. நான் இதை இப்போ ஃபிட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் கீழேருந்து ஃபிட் பண்ணிடுறேன். வா ரிங்கு, ரிங்கு வா, இங்கே வா வா வா. இந்த ட்ராலி வந்து நாங்கள் வெளியில் வேறு கடையில் கேட்டு பார்த்தோம். அங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா 900 ரூபாய் 1000 ரூபாய் அந்த ரேட் சொன்னாங்க. இதில் ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. நல்லா சூப்பராகவே இருக்குது. இதான் இந்த ட்ராலியோட ஃபைனல் லுக். இதில் என்னென்னா ஒரு இதுலேயும் ஒரு ஸ்க்ரூ தான் இல்லை. அதை விட்டுட்டு தான் நாங்கள் போட்டிருக்கோம். அதனால தான் கொஞ்சம் லைட்டாக இப்படி ஆடுது. மற்றபடி ப்ராடக்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா வெயிட்டாக இருக்குது. இது ஃபுல்லாகவே வந்துட்டு ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம இதில் ஃப்ரூட், வெஜிடபிள்ஸ் அது மாதிரி நிறையா ப்ராடக்ட் வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் ஸ்க்ரூ மட்டும் தனியாக வாங்கி ஃபிட் பண்ணிக்க போகிறோம். நான் ரிட்டன் போட போகிறது இல்லை. இதை எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் திரும்ப ஸ்க்ரூ வாங்கி இதை ஃபிட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இன்னொரு தடவை காமிக்கிறேன். எனக்கு இந்த ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் உதயகலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.